காசிக்கு சென்றால் ஏதாவது ஒன்றை விட்டுவிடுவது ஏன் தெரியுமா? பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும். அக்காலத்தில் குடும்பத்தின் பொறுப்பினை நடத்தி முடித்தவர்கள் காசிக்கு செல்வது வழக்கம். ஒரு பொருளின் மீது அதிக பற்றோ அல்லது விருப்பமோ இருக்கக்கூடாது. எதன் மீதும் எந்த ஆசையும் இன்றி இறைவன் ஒருவனையே மனதில் நினைத்து தியானித்து இருக்க வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்ட வழக்கம் இது. பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து பேரன் பேத்திகளையே கொஞ்சி மகிழ்ந்து தன் இல்வாழ்க்கையின் கடமைகளையே செய்து முடித்தவர்கள் காசி ராமேஸ்வரம் என தீர்த்த யாத்திரம் மேற்கொள்வர். மோட்சகதியை வேண்டி இறைவனின் திருத்தலங்களை நாடி செல்வோர் இந்துக்களின் புனித தலமாக விளங்கும் காசியில் புண்ணிய நதியாம் கங்கையில் ஸ்நானம் செய்து முன்னோர்களுக்காக ஆராதனை செய்வர். கங்கையில் ஸ்நானம் செய்தால் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் என்பது நம்பிக்கை. கங்கையில் ஸ்நானம் செய்து புது மனிதனாக வெளிவரும் பொழுது எதன் மீதும் அதிக பற்று இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் விட்டுவிடுவார்கள். அதன் உண்மையான பொருளினை புரிந்து கொண்டு எந்த ஒரு பொருளின் மீது அதிக ஆசையோ பற்றோ வைக்காமல் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்பவனுக்கு ஆணவமும் அகம்பாவமும் தானாகவே அழிந்துவிடும். ஆசை துறந்தால் அகிலமும் உனக்குத்தான் என்ற கவிஞரின் வரிகள் அனுபவத்தில் உணர முடியும்.